அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா. பிதாவானவரே நன்றி அப்பா. இயேசுவே நன்றி. ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவரும், ஒருவரும் கண்டிராதவரும், ஒருவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற கர்த்தாவே, உமக்கே நன்றி ஐயா. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே அன்பு தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஏவன் அருளிய சொல்லி முடியா ஏவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. அப்பா, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். நேசரேயும் மேலே என்றும் வீரியம் வைத்தீரே. அகல ஆள எந்த அளவில்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. பிதாவே, இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் எம்மை தேடியே தைரியப்படுத்தினீரே. அல்லேலூயா. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. அப்பா, தீராத எங்கள் நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ பிதாவாகிய தெய்வமே, எங்கள் இயேசு ராஜாவே, இம்மானுவேலரே, இம்மட்டும் உதவினவரே, அபிநேசரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்ரோகியே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம்
உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நேசரே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட எந்த உள்ளம் வாஞ்சிக்குது. அப்பா உம்மோடு இணைந்திட எந்த உள்ளம் வாஞ்சிக்குது. மறுரூபமாக்கிடும் எங்கள் மகிமையின் மேகமே. அப்பா மறுரூபமாக்கிடும் எங்கள் மகிமையின் மேகமே. உம்முக சாயலாயும் எம்மை உருமாற்றும் தெய்வமே. அப்பா உம்முக சாயலாயும் எம்மை உருமாற்றும் தெய்வமே. பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மோடு இணையணும் அப்பா, உம்மோடு பேசணும் அப்பா. நன்றி ராஜாவே, எங்களின் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரான கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறேன். இந்த வானம் உண்டாக்கின கர்த்தரிடம் எனக்கு ஒத்தாசை வந்திடுமே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் கால்கள் தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். எந்தன் கால்கள் தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஷ்டவேளை காக்கிறவர், அவர் உறங்குவதில்லை என்றும் தூங்குவதும் இல்லை. இந்த வானம் பூமி உண்டாக்கின என் கர்த்தரிடம் எனக்கு ஒத்தாசை வந்திடுமே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுப்போம். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய சமூகத்திலே எங்கள் கண்களை ஏறெடுப்போம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி.
ஹalleluya. நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர் ராஜா, நீர் வல்லவர் ராஜா, நீர் போதுமானவர். நன்றி அப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் ராஜா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி. ஹalleluya. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும், அன்பு ஊழியக்காரர், அன்பு போதகர்களையும் வாழ்த்துகிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபத்தை இந்த வேளையிலும் லண்டன் தேசத்தில இருந்து அன்பு சகோதரர் ரஞ்சன் அவர்கள் எடுத்து வருவார்கள். அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்க. ஆமென், ஆமென். Thank you பாஸ்டர். இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாள் தேவன் ஒரு அதிசய பரிசுத்த நாளாக மாற்றி பிரைஸ் லார்ட் ஐயா. இந்த பாஸ்டர் கிஷோ இருக்கிறார் ஆரம்ப ஜெபத்தை. ஓகே, நான் கொடுப்பேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் கிஷோ. ஓம் பாஸ்டர் நான் கொடுக்கிறேன். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஓகே, எடுத்து வாருங்க. ஜெபத்தை ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வாருங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி ஆராதனை சண்டை சேவை விஷயம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களுடைய ஆண்டவர் இந்த பிரேயர் மீது கூட இருக்கும்படி செபிக்கிறோம். இந்த பரிசுத்த நாள் ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்து இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியிலையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி பகுதிகள், ஆராதனை பகுதிகள், ஜெப பகுதிகள், வார்த்தை பகுதிகள், ஆண்டவரே நன்றி பகுதிகள், ஆண்டவரே விசேஷ பாடல் பகுதிகள், ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேணாம் ராஜா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு பெலன் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் பலத்தோடும் கர்த்தருக்குரிய காணிக்கையை நாங்கள் செலுத்த, துதிப்பலி சோத்திரப்பலி செலுத்த பெலன் கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி இந்த ஆராதனையிலே ஆண்டவரே இந்த நெட் கூடாய் கூடியிருக்கிறோம். பல தேசங்கள், பல இடங்களிலிருந்து ஆண்டவரே எந்த தடையும் வந்துடாதபடி கர்த்தர் அழகாக இந்த சேவையை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த சேவை கூடாக ஆண்டவரே உங்க நாம மகிமை பெறட்டும். உலகமெங்கிலும் பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெறட்டும் ஆண்டவரே. விடுதலை, சுகத்தை பெறட்டும் ஆண்டவரே. பரிசுத்த நாள் ஆராதனையிலே தாங்களும் கலந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் இதன் மூடாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவ மனுஷனை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. இதை ஸ்தாபித்து நடத்துகிற ஊழியக்காரரை ஒப்புக் கொடுக்கிறேன், அவரோடு கூட அவரை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு கர்த்தருடைய ஆராதனை ஆசீர்வாதமாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் நாங்கள் வேத வாசிப்புக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சகோதரர் வில்சன் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். மைக் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். மைக் ஆன் பண்ணுங்க பிரதர். Okay, thank you. Okay. Pastor and everyone. Thank you. Thank you.
ரோமர் 5:1-12 வரை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமீன். Amen. Thank you. Amen. God bless you. Sister Jenny, continue please. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்வு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆமென். ஆமென். Thank you sister. God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஆமென். Thank you. God bless you. ஆமென். அடுத்ததாக இந்த வழியை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் சாங்குக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம்.
இந்த வேளையிலும் சிஸ்டர் டிவியாவை இந்த வேளையில் அழைப்போம். இந்த வேளையில் அவர்கள் வந்து ஸ்பெஷல் சாங் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் டிவியா பாஸ்டர் நாங்கள் ரவிக்குமார் நிக்கிறீங்களா? ஒரு காணையில் இதுல இல்ல பாஸ்டர் விஜய் பாஸ்டர் விஜயகுமார் அவர் இல்ல இதுல நிக்கிறாங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். கேக்குதா? ரைட், உங்களோட நேம் சாம்சங் இருந்து இல்ல கவனிக்கல. ஓகே, ஒரு ஸ்பெஷல் சாங் எடுத்து வாருங்க ப்ளீஸ். Thank you. ஓகே பாஸ்டர். Thank you. ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் நெஞ்சமே நீ ஏன் அழுகிறாய், என் நெஞ்சமே நீ ஏன் கலங்கினாய், உன்னை விசாரிக்க இயேசு உண்டடா, வேண்டாத பாரங்கள் உனக்கு ஏனடா, உன்னை விசாரிக்க இயேசு உண்டடா, வேண்டாத பாரங்கள் உனக்கு ஏனடா, மனமே மனமே நீ கலங்காதே, மன்னன் இயேசு உன் துணைதானே, மனமே மனமே நீ கலங்காதே, மன்னன் இயேசு உன் துணைதானே, தாயும் தந்தையும் மறந்தார்களா, தயவு காட்டினவரும் பிரிந்தார்களா, ஆறுதல் கூறிட யாரும் இல்லையா, அன்பாய் பேசிட துணையும் இல்லையா, நம்பிய நெஞ்சங்களும் மாறி போனதா, நம்பிக்கையின்றியே மனமும் வேகுதா, நம்பிய நெஞ்சங்களும் மாறி போனதா, நம்பிக்கையின்றியே மனமும் வேகுதா, மனமே மனமே நீ கலங்காதே, மன்னன் இயேசு உன் துணைதானே, வேதனை சோதனை உனை வாட்டுதா, வியாதியில் கொடுமையில் தேகம் வேகுதா, நினைத்தது எதுவுமே நடக்காமலே நெஞ்சத்தின் பாரங்கள் சுமையானதா, மாற்றங்கள் எதுவுமின்றி வாழ்க்கை மறையுதா, மரணந்தன் முடிவென்று மனமும் சொல்லுதா, மாற்றங்கள் எதுவுமின்றி வாழ்க்கை மறையுதா, மரணந்தான் முடிவென்று மனமும் சொல்லுதா, மனமே மனமே நீ கலங்காதே, மன்னன் இயேசு உன் துணைதானே, என் நெஞ்சமே நீ ஏன் அழுகிறாய், என் நெஞ்சமே நீ ஏன் கலங்கினாய், உன்னை விசாரிக்க இயேசு உண்டடா, வேண்டாத பாரங்கள் உனக்கு ஏனடா, உன்னை விசாரிக்க இயேசு உண்டடா, வேண்டாத பாரங்கள் உனக்கு ஏனடா, மனமே மனமே நீ கலங்காதே, மன்னன் இயேசு உன் துணைதானே, மனமே மனமே நீ கலங்காதே, மன்னன் இயேசு உன் துணைதானே. ஆமென் ஆமென். தேங்க்யூ ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எக்ஸலன்ட் சாங். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். அடுத்ததாக இந்த வேளையில நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து செல்வோம். சிஸ்டர் டிவியாவை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
ஆமா, எடுத்து வாருங்கள் announcement. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் குபேந்திரன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதிலா ஆண்ட்ரூஸ் தலைமையில் சிறுவர் வாலிப ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த வேளையிலும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும்படியாக இந்த வேளையில் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த நாளிலும் அழைப்போம். இந்த நாட்களே மனோஜாவை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட். மனோஜா நிக்கிறீங்க, வாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் எடுத்து வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல் எடுத்து வாருங்கள், கேட்போம். ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் ஒரு விஷய கண்களை மூடி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் தந்த இந்த நேரத்துக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் எங்களை பாதுகாத்தார், அவருடைய எல்லா விஷயம் தேவன் சந்தித்தார், எங்களோடு கூட இருந்தார். அதற்காக நாங்கள் ஒரு விஷயம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். அப்பா, நீர் செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி தகப்பன். நீர் பெரியவராயிருந்து எங்களுடைய வாழ்க்கையில நீர் எல்லாவற்றையும் செய்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர். பரிசுத்த நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுப்பம். நன்றி இயேசு. ஆண்டவர் நீர் செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி. நீர் இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினீங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒரு குடும்பமாக ஆண்டவர் இந்த ஆண்டவர் ஒரு ஆராதனை ஆண்டவர் நீர் ஆண்டவர் வழி நடத்த வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஏற்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எல்லா வருஷம் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. நீரே ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி இயேசுவே. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, உங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை.
ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. ஓ நன்றி ஆவியானவரே. ஓ அப்படியாக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தந்த இந்த நேரத்துக்காய் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா நீர் ஆண்டவர் இந்த தந்த நேரத்துக்காய் நன்றி. நீர் ஆண்டவர் எங்கள் மேல் ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே இரக்கத்தை நீர் வைத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி ஆவியானவரே சப்பா. ஓ பரிசுத்த நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி இயேசுவே. ஓ ஆண்டவரே நீர் மேலும் மென்மேலும் ஆண்டவர் பெரிதான காரியங்களை நீர் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நீர் பெரிய காரியங்களை ஆண்டவர் இணைப்பின் கூட ஆண்டவர் நீர் ஏற்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி. ஓ ஆண்டவர் இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பயன்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நீர் பெரியவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ நீர் அற்புதங்களை செய்கிறவருக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. நீர் அதிசயங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி இயேசுவே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இயேசுவே. ஓ ஆவியானவர் இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவே. ஓ ஆவியானவரே அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய என்னுள்ளம் நீரம்ப இடமசைய என்னுள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. அப்பா நீர் இறங்கி வாருங்க. இடமசைய என்னுள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நீரப்பிடுமே பலத்தினாவியே பலனடைய நீரப்பிடுமே பலத்தினாவியே கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினா ஆவியே கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசையம் என்னுள்ளம் நீரம்ப இடமசையம் என்னுள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா இடமசைய என்னுள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினாலப்பா தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின்
நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசையம் என்னுள்ளம் நிரம்ப இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஹல்லேலூயா இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே சத்தம் ஓ ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நீ நிரப்பிக் கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஓ நீர் எங்களை பலனடைய நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பலத்தின் ஆவிய நீர் எங்களோடு ஆண்டவரை நீர் ஊற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ இந்த நேரத்தில் ஆண்டவரே ஓ நீர் எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ ஆண்டவர் நீர் எங்களோடு இடைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி. ஓ ஆண்டவரை கனப்படைய ஆண்டவர் உமது ஆவிய நீரங்கள் மேல் ஊற்றினதுக்காக நன்றி. உமது ஞானத்தை நீரங்கள் மேல் ஆண்டவரை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே இயேசுவே. ஓ அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஓ நன்றி ஆண்டவரே நீரே எங்களுடைய ஆராதனை நாயனா இருக்கிறீர் ஆண்டவரே இயேசுப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி இயேசுவே. ஓ நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ இந்த நேரத்தில் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவர் உள்ளங்களை நீர் தேற்றிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமத்தினால் ஆண்டவரே இயேசுப்பா ஓ உங்களுடைய இருதயங்களை நீர் ஆண்டவரை தேற்றிடுங்க. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அப்பா இயேசுவே நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையின் அப்பா ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஹல்லேலூயா இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே
ஆவியானவரே சப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே. ஓ நீர் இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஓ நீர் உமது பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஓ இதுவரைக்கும் நீர் வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எங்களுடைய பலத்தினால் எதுவும் அல்ல ஆவியானவரே. ஆண்டவர் உமது பலத்தினால் இல்ல எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆவியானவரே. ஓ நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி. ஓ எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் உதவினவரே உமக்கு நன்றி. எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி. ஓ ஆராதனை நாயகனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே இயேசுவே. ஓ அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே இயேசுவே. ஓ நன்றி சப்பா நன்றி ஆவியானவரே. ஓ எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பான தகப்பனே ஆவியானவரே சப்பா. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா ஒரு குடும்பமே ஆண்டவரே ஆண்டவரே உண்மை ஆராதித்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீ தந்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அல்ல ஆவியானவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமே எங்களுடைய நோக்கமாக உள்ளோம் ஆண்டவரே சப்பா. உமது நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆவியானவரே. ஓ ஆண்டவரே நீ வருகிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்திக் கொள்ளுங்க. உமது கிருபையின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ வருகிற எல்லாவற்றையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமென். நன்றி நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். அதற்காக ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக எவெஞ்சலிஸ்ட் அனா அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட். Praise the Lord, Pastor. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் ஜெபங்களை. ஆமென். Thank you, Pastor. தேங்க்யூ. கர்த்தாவே சுவாமி உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே சுவாமி இந்த வார்த்தை பகுதியை கொடுக்க போகிற தேவதாசனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை என் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அவருடன் கூட பேசினது நாம் எல்லோரும் காது கொடுத்து கேட்க சித்தமாயிருக்கிறோம் சுவாமி. யார் யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, சத்துவம் இல்லாமல் இருக்கிறார்களோ, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற நம் தேவன். நிச்சயமாகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் புது பெலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நிச்சயமாகவே இது நடக்கும். என் தேவன் சொன்னது ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் பொய்யாகாது. அப்ப தேவன் சொன்ன காரியம் நடக்கும். அவரது வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல தேவதாஸ் கொடுக்கிறேன். நன்றி நன்றி அம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் பாஸ்டர் குபேந்திரன் ஐயா இலங்கை தேசத்திலே திருவண்ணாமலையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வருகிறார். அவர்களை இந்த நாட்களை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். நல்லது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று இருக்கிறதை பார்க்கின்றோம். உண்மையாகவே ஆண்டவரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறியே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரால் சொல்லப்பட்டவைகள் உடனடியாக நிறைவேறுவதில்லை. அது சில தாமதமாக கூட அங்கே நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஆபிரகாமுடைய வாழ்விலே இருந்து
சில விடயங்களை தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கடந்த வாரமும் ஆபிரகாமுடைய வாழ்வில் இருந்து சில காரியங்களை தியானம் செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இதை நாங்கள் தியானம் செய்ய போகின்றோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ ஆபிராம், முதலாவது ஆபிரகாம் உடைய பெயர் ஆபிராம் என்று இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே இந்த ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று ஆண்டவரே மாற்றியதை பார்க்கின்றோம். இப்படியாக வேதாகமத்திலே நாங்கள் யோசேப்பை பார்த்தாலும் கூட அவரை இஸ்ரவேல் என்று ஆண்டவர் அங்கே பேர் மாற்றுகிறதை பார்க்கின்றோம். அப்படியாக ஆபிராம் என்று சொல்லுகிற போது அதனுடைய அர்த்தம் உயர்வான தகப்பன் என்ற அர்த்தம். ஆபிரகாம் என்று சொல்லுகிற போது திரளான ஜனங்களின் தகப்பன் என்று அது அர்த்தம் தருகிறது. இப்படியாக இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போமாக இருந்தால், பாவியாக இருக்கின்ற நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக விசேஷித்த வண்ணமாய் அவர் தெரிந்து கொண்டு, அவர் பாவி என்கின்ற அந்த நிலையிலே இருக்கின்ற நம்மை அவருடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே அவர் மாற்றி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நானும் நீங்களும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சகோதரனாக சகோதரியாக நாங்கள் காணப்படுகின்றோம். ஆபிரகாமை குறித்து அவன் விசுவாசத்தின் தந்தை என்றும் அதே போல தேவனுடைய சிநேகிதர் என்றும் சொல்லப்படுகிறதை நாங்கள் காண்கின்றோம். இப்படியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வாக்குத்தத்தங்களை பார்க்கின்ற போது வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கட்டளைகளோடு கூட இருக்கிறதை பார்க்கின்றோம். சாதாரணமான வாக்குத்தத்தம் என்பது அதாவது நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கையாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இரண்டு சாராருக்கு இடையிலே ஏற்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார் ஆபிரகாமை நோக்கி, நீர் உன்னுடைய இனம் உன்னுடைய தேசம் இவைகளை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்பது ஒரு கட்டளை. அப்போ அந்த கட்டளைக்கு பின்பதாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ போ. அப்படியானால் நீ போனால் உன்னை நான் என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ இது ஆபிரகாமுடைய வாழ்விலே ஒரு கட்டளையோடு கூட கொடுக்கப்படுகிறதான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாக நாம் வேதாகமம் முழுவதையும் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுவதை அவர்கள் செய்கின்ற போது தேவன் அவருடையதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ரெண்டு பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று, தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதை நாம் செய்ய வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை நாம் செய்கின்ற போது தேவன் நம்முடைய வாழ்விலே செய்ய இருப்பதை தேவன் அங்கே செய்கின்றவராக அங்கே இருக்கின்றார். அப்போ இது இரண்டு பகுதி. நம்முடைய பகுதியை நாம் செய்தால் தேவனுடைய பகுதியை தேவன் செய்வார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அதான் வாக்குத்தத்தம் இல்லையா? இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். அப்படியானால் தேவன் சொன்னது சிலருடைய வாழ்வில் நிறைவேறாமல் இருக்கிறதாக இருந்தால் அவர் தேவனுடைய பக்கம் அல்ல, தவறு இருக்கிறது மனிதனுடைய பக்கம்தான். ஏன்? மனிதனிடத்திலே தேவன் எதிர்பார்ப்பதை அவர்கள் செய்கிற போது, அதாவது அவர்களுடைய பகுதியை அவர்கள் செய்கின்ற போது தேவனுடைய பகுதியை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது.
ஆனால் தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றிய தீருவார். சில நேரம் காலங்கள் தாமதமாகலாம். காலங்கள் தாமதமானாலும் கர்த்தர் சொன்னதை அவர் சொன்னபடி நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம், தேவன் விட்டுவிட சொன்னதை அவன் விட்டுவிட வேண்டியது அவசியம். அதை இறுக பிடித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நமது வாழ்விலே, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலே எதையெல்லாம் விட்டுவிட சொல்லுகிறாரோ அந்த விட்டுவிட சொல்லுகிறதை அவர்கள் விட்டுவிட வேண்டியது அவசியம். ஆனால் ஒரு சிலரை பார்க்கின்ற போது அதை இறுக பிடித்துக் கொள்ளுகிறார்கள். விட்டுவிட முடியாதபடிக்கு இறுக பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அதனாலே தேவன் அவருடைய வாழ்விலே செயல்பட முடியாதபடி அது ஒரு தடியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவன் நம்முடைய வாழ்விலே நம்மிடத்திலே ஏதாவது ஒன்றை விட்டுவிட சொன்னால் நிச்சயமாக நாம் என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை விட்டுவிட வேண்டியது அவசியம். பாருங்க, ஆபிரகாமுக்கு இலகுவான காரியம் கிடையாது. அவனுடைய தேசம், அவனுடைய சொந்த ஜனம், அவன் வாழ்ந்த அந்த சூழ்நிலையில் இருந்து அதை விட்டு கர்த்தர் சொல்லுகிறான், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிற போது அது கடினமா. ஏனென்றால் ஆண்டவர் போக சொன்னார். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்ய போற, எங்கே போக வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாது. அவர் சொன்ன காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்போ கர்த்தர் அவனுடைய வாழ்விலே செய்ய போகிற எல்லாவற்றையும் ஆரம்பத்திலே அவர் என்ன செய்யலை, சரியாக அவர் வெளிப்படுத்தவில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே சரியாக அவர் வெளிப்படுத்தி இருந்தால் ஆபிரகாமோட வாழ்விலே ஒரு குறுகிய காலத்திலே அந்த தடுமாற்றம் ஏற்பட்டிருக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன போது என்ன நடக்க போறது, எங்க போக வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கின்றான். இவன் விட்டுவிட வேண்டியதை விட்டு விடுகிறான். இப்பொழுது அவன் புறப்பட்டு போகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சில சந்தர்ப்பங்களே எங்களுடைய ஊழியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். நிச்சயமாக அது தவறான சிந்தனை. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் அப்படியே வெளிப்படுத்த அவர் விருப்பம் உடையவர் அல்ல. ஆனால் பகுதியாக நாங்கள் விசுவாசத்திலே ஒரு அடியை எடுத்து வைக்கின்ற போது அவர் என்ன செய்கின்றார்? அதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். பின்பாக உள்ள காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், யோர்தான் நதியை கடக்க சொன்ன போது யோசுவா காலடி படுகின்ற போது, அந்த யோர்தான் நதியிலே ஆசாரியருடைய கால்கள் படுகிற போது யோர்தான் நட்டை பிளக்கிறது. அதன் பின்பதாக அவர்கள் நடந்து போவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் விசுவாசத்தினாலே ஆண்டவர் சொல்லுவதை செய்ய வேண்டியது அவசியம். விசுவாசத்தினாலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். விசுவாசத்தினாலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களுடைய பகுதியை நாங்கள் செய்வோமாக இருந்தால் தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. தேவன் காரியங்களை செய்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, என்னுடைய உடன் ஊழியர்களே, இந்த இடத்திலே இருக்கிற நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் நடக்க போகிற எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வோம், அதற்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் நடத்துவார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் வாக்கு பண்ணியதை நம்முடைய வாழ்விலே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அதை நிறைவேற்றி அவர் தீருவார் என்பது உண்மை. சரி, இப்பொழுது நாங்கள் பார்வோமாக இருந்தால், இந்த ஆபிரகாமுடைய வாழ்வில் நீண்ட காலமானது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற. ஆனால் காத்திருக்க வேண்டியது அவசியம், சடுதியாக அல்ல. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் சடுதியாக செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் சடுதியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக, உணர்வுடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்ல, ஆண்டவர் சொன்னதை செய்வார். தாமதமாயிருக்க செய்வார். காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்யும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாம் ஒரு சந்தர்ப்பத்திலே சாராளுடைய வார்த்தையை கேட்டு அவர் அந்த அடிமை பெண்ணோடு ஒரு காரியத்தை செய்தபடினாலே அவர் செய்த தவறானது இன்றைக்கும் அதனாலே நாம் எல்லோரும் பாதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியானது இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அங்கே செய்த ஒரு சிறிய தவறு. காத்திருக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு நாள், எவ்வளவு வருடங்கள் என்பது அல்ல, காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றும் வரைக்கும் அவரிடத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் காத்திருக்கிற தன்மை இல்லை.
வாழ்க்கையில நாங்கள் அவசரவசமாக எல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும், எல்லாம் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அப்படியல்ல, ஆண்டவர் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். நம்மை அப்படி நடத்தி கொண்டே வருவார். ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றொன்றும் பின்னாக அவர் வழிகளை திறந்து கர்த்தர் காரியங்களை செய்வார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பம் எப்படி இருந்தது? இப்பொழுது உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? இன்னும் வருகிற காலங்களிலே உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக ஆரம்பம் கடினமானது, ஆரம்பம் மிகவும் கஷ்டமானது. ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது, நாங்கள் இப்படி இருப்போம், இப்படி எல்லாம் நடப்போம் என்பது தெரியாது. எங்களுக்கு தரிசனம் இருந்தது உண்மை, இலக்கு இருந்தது உண்மை. ஆனால் எங்களுடைய ஊழியத்திலே ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக எங்களுக்கு தெரியாது இந்த 10 வருடத்தில் இப்படி இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இனியும் நம்மை கொண்டு என்ன செய்ய போறார் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வார். நம்முடைய வாழ்விலே அவர் தந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். என்னை கொண்டு செய்ய விரும்பியதை அவர் என்னை கொண்டு செய்து அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலையும், எந்த சந்தர்ப்பம், எந்த சூழ்நிலையிலையும், சில நேரம் சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் கூட ஒருபோதும் நாங்கள் தடுமாற்றம் அடைந்து விடக்கூடாது. எங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. சூழ்நிலைகள் சாதகம் அல்லாமல் இருக்கலாம், நாங்கள் முகம் கொடுக்கிற சூழ்நிலைகள் பயங்கரமாக இருக்கலாம். ஆனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் என்னோடு இருந்து சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசமும், அந்த காத்திருத்தலும், அந்த கீழ்ப்படிதலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே காரியங்களை நடப்பித்தே ஆகும். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு என்னுடைய சபையிலையும் கூட உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற தலைப்பிலே ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் செய்தார். இந்தியா தேசத்திலிருந்து ஒரு பிரசங்கியார் என்று வந்திருந்தார். அவர் பிரசங்கம் செய்தார்கள். அருமையான பிரசங்கம். ஆனால் அந்த பிரசங்கத்தின் செய்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். என்னவென்றால், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லுகிற போது இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுவது என்ன? எதை குறித்து இன்றைய காலத்திலே மனிதர்கள் நினைக்கிறார்கள்? இந்த இடைப்பில் இடைந்திருக்கிற நீங்கள் கூட சிந்திக்கலாம். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொன்னால், அல்லது கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னால், ஆசீர்வாதம் என்று எதை நினைக்கிறார்கள்? சற்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற தேவனை அறியாத பிள்ளைகள் மிகவும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார்கள். தேவனை அறிந்த பிள்ளைகள், சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் பல தேவைகளோடு இருக்கிறார்கள், பல பொருளாதார குறைபாடுகளோடு கூட இருக்கிறார்கள், இருப்பதற்கு வீடற்றவர்களாக இருக்கின்றார்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் கூட இருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வாதமற்றவர்களா? இல்லை, ஒருபோதும் இல்லை. என்றால் உலகம் நினைக்கிறது என்னவென்றால், ஆசீர்வாதம் என்று சொன்னால் பொருளாதார ரீதியிலே மிகவும் வளர்ச்சியடைந்து நல்ல செல்வ செழிப்போடு, இந்த உலகத்தின் செல்வ செழிப்போடு வாழ்வதுதான் ஆசீர்வாதம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அது ஒரு விதமான ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருந்தது. ஒன்று, அவனுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தது. அவனுக்கு அநேக ஆடு மாடுகள் இருந்தது, அதே போல அநேக வேலையாட்கள் இருந்தார்கள். அவன் பொருளாதார ரீதியிலே ஆபிரகாம் ஆசீர்வாதம் உடையவனாக இருந்தான், நல்ல சீமானாக இருந்தான் என்று வேதத்தில் சொல்லுகிறது. கர்த்தர் 24 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆபிரகாமை சகல காரியங்களிலேயும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருந்தது. ஒன்று, செல்வ செழிப்பு இருந்தது, அது ஒரு பகுதி. இரண்டாவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆபிரகாமுடைய சந்ததி தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக, விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை அங்கே கொண்டு வருகிற ஒரு நபராக இருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அங்கே ஆபிரகாமுக்கு இருந்தது. மூன்றாவதாக பார்ப்போமாக இருந்தால், அவன் குழந்தைகளை பெறுகின்றவனாக, குழந்தை இல்லாத போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு குழந்தைகளை பெறு சந்ததி ஆசீர்வாதம். ஈசாக்கு, அதன் பின்பதாக பார்க்கின்றோம் யாக்கோபு, இப்படியாக நாங்கள் 12 கோத்திரங்களை பார்க்கணும். இப்படியாக அவன் அங்கே
ஆபிரகாமுடைய வாழ்விலே சந்ததி ஆசீர்வாதம் இருந்தது. அப்போ 3 விதமான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய வாழ்வில் இருந்தது. சந்ததி ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற போது அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா? இந்த பொருளாதார ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவரை அறியாத இவ்வளவோ ஜனங்கள் செல்வ செழிப்பாக பொருளாதாரத்திலே அவர்கள் மிகவும் வசதியாய் வாழுகிறார்கள். அப்படியானால் அது ஆசீர்வாதமாக இல்லை. ஆசீர்வாதம் அது ஒரு பகுதி தான், ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் ஆசீர்வாதம் என்பது பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்பது பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். பாருங்கள், நோயற்ற வாழ்வு, சரீர ஆரோக்கியமாய் வாழ்வது, மகிழ்ச்சியாய் வாழ்வது, இல்ல மன நிறைவு நிம்மதியாய் வாழ்வது, இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு அனைவரு பொருளுக்கும் செல்வதற்கும் நிம்மதியா தூங்க முடியாது, மிகவும் வேதனை, கஷ்டத்தோடு வாழ்வார்கள். இதெல்லாம் ஆசீர்வாதம். அப்போ அதை விட மேலான ஆசீர்வாதம் என்ன? எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு, நமக்கு அவரால் தந்த அந்த நித்திய ஜீவன் என்பதை மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் மேன்மையான மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். சரி, இப்போ என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது எதற்காக? ஒரு கேள்வி கேட்டவன், எதற்காக என்னை ஆசீர்வதிக்கிறார்? நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். அப்படியானால் ஆண்டவர் என்னை எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? என்னை எதற்காக ரட்சித்தார்? எனக்கு எதற்காக ஜீவனை தந்தார்? என்னை எதற்காக பொருளாதார நன்மைகளை தந்தார்? எதற்காக ஆண்டவர் இந்த சரீர சுகமும் ஆண்டவர் நமக்கு இந்த வேண்டிய எல்லாவற்றையும் எதற்காக தந்தார்? இந்த கேள்வியை கேட்போமாக இருந்தால், கர்த்தர் என்னையும் உங்களையும் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆசீர்வதிப்பது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக என்பதை மறந்து விட வேண்டாம். அல்லேலூயா. ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், அல்லேலூயா, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், அல்லேலூயா, நீர் உனக்குள்ளே இந்த பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், உன்னாலே ஆசீர்வாதம் இந்த வம்சத்துக்கு கடந்து போகும், அல்லேலூயா. அதான் அந்த வாக்குத்தத்தம். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எந்த வழியிலையும் ஆசீர்வாதமா இருக்கலாம். பொருளாதார ரீதியாக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஆலோசனை, ஒருவன் மரிக்க போகின்ற நிலையிலே அவனுக்கு கொடுக்கிற ஆலோசனை, அல்லது ஒரு மன உளைச்சல இருக்கிற போது அவனுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஒருவன் கஷ்டப்படுகிற போது அவனுக்கு செய்கிற உதவி, ஒருவன் பாவத்திலே வாழுகிற போது அவனுக்கு சொல்லுகிற ரட்சிப்பின் செய்தி. அப்போ ஆண்டவர் நம்மை கொண்டு எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதித்தாரோ, நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய தாசர்களே, இந்த நேரத்திலும் சற்று சிந்திப்போம். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவர் சொன்னார், விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது தேவன் சொல்லுவதை அவர் நம்முடைய வாழ்விலே செய்து முடிப்பார். அதுபோல் நமக்கு என்ன நடக்க போகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் கீழ்ப்படிவோடு கூட கர்த்தரை பின்பற்றி கர்த்தர் சொல்லுவதை செய்து நடக்கிற போது ஆண்டவர் மீதியாக வழிகளை பின்பாக அவர் திறந்து தருவார். வழிகள் அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும், அவர் வழி நடத்துவார். கர்த்தர் நம்மை கொண்டு நடத்துவார். விசுவாசத்திலே முதலடியை எடுத்து வைப்போம். எந்த ஒரு காரியமாக இருந்தால் முதலடியை விசுவாசத்தில் எடுத்து வைப்போம். மீதியானதை தேவன் அங்கே செய்வார். நம்முடைய பகுதியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நம்முடைய பகுதியை நாம் செய்கின்ற போது தேவனுடைய பகுதியை தேவன் செய்து நிறைவேற்றுவார். அதனாலே சோர்ந்து போகாதபடி, அதைரியம் அடைந்து போகாதபடி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்வோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு நேராக திருப்புவீராக. இந்த வார்த்தைக்கு நேராக தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து
மோடு கூட நடக்க உதவி செய்வீராக. சொன்னதை நீ நிறைவேற்ற வல்லமை உள்ளதவன், நிறைவேற்றி நடத்துவீராக. ஒவ்வொருடைய ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான வார்த்தைகள் எடுத்து வந்தீர்கள். இந்த வேளையிலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை தெளிவாக இந்த நாட்களில் சொல்லியிருந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக இந்த வேளையிலே இந்த தேங்க்ஸ் கிவிங் சாங் எடுத்து வரும்படியாக இந்த வேளையிலே பாஸ்டர் ஜோன் பாபு அவர்களே, ஐயா அவர்களை அழைப்போம். இந்த நாட்களிலே பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ஜோன் பாபு ஐயா நிக்கிறீங்க ஐயா? அப்படி இல்லை, நான் செய்யறேன் பாஸ்டர். பாஸ்டர் ஐயா ஒரு பாட்டு எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவாய். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், உம்மை ஆராதிப்பேன் நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதின் பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வருகையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வருகையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. வளர்த்தீர் வளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் வளவாக உம் நாம மகிமைக்காக. அல்லேலூயா 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 ஆமென். எத்தனை
எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. என் இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. என் இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. நான் உம்மை நேசிக்கின்றேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கின்றேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினீர். சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கின்றேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கின்றேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கடைசி ஆசீர்வாத ஜெபங்களை எடுத்து வரும்படியாக பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயாவை அழைக்கிறேன். இந்த வேளையிலும் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நாளுக்காக, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த அருமையான வேளையிலேயும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நேரம் வரைக்கும் பாடல்களை பாடவும், உங்க சன்னிதானத்தில் காத்திருக்கவும், கர்த்தாவே ஆராதனை செய்யவும், வார்த்தைகளை கேட்கவும், தேவரீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. விசேஷமாய் நீர் இந்த மாதத்தில் கொடுத்ததான வாக்குத்தத்தற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லி நீர் மரியாளிடத்தில் சொன்னீர். சொல்லப்பட்ட அத்தனையும் நீர் நிறைவேற்றினீர் ராஜா. சகரியாவினிடத்தில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் நிறைவேறினதற்காய் ஸ்தோத்திரம். யோசேப்பினிடத்தில், யோவான் ஸ்நானகனிடத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் நிறைவேறினதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா.
நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் சொல்லுவேன், நான் சொல்லிய வார்த்தைகள் நிறைவேறும், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றெல்லாம் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. ரிபா ஷாக்காரா ஹந்தன பரகரா தீரபு ரகதனபரா. இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த மாதத்திலேயும் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்கு சொல்லப்பட்டதான அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறட்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவியனுடைய நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பூமியின் கடைசி முனை மட்டும் செல்லுகிறது என்று நாங்கள் வேதத்திலே காண்கிறோமே. ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டதான வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ராஜா ஆண்டவரே, இதை தலைமையேற்று நடத்துகிறதான ஆண்ட்ரூ பாஸ்டருக்காக, அருமையான எட்வின் வார்னர் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். அவளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளிலேயும் அனௌன்ஸ்மெண்ட் செய்த, பாடல்களை பாடின, வசனங்களை வாசித்த, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிறதான எல்லா ஊழியங்களுக்காக, ஜெப நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற, ஜெபிக்கிற, கலந்து கொள்ளுகிற எல்லாருடைய வாழ்விலேயும் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறட்டும். ராஜா, உங்க நாமமே மகிமைப்படட்டும். அற்புதங்களை தேவரீர் செய்வீராக. ராஜா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஊழியம் செய்த எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் ஐயா, தொடருங்கள் ஐயா. நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரம் வருவாங்க. தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவினுடைய யோக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. Thank you everyone and God bless you. Amen. Thank you. Yeah, thank you.